சோசியல் மீடியா பார்ட் டைம் ஒர்க், பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஒர்க்னு நீங்க சோசியல் மீடியால, இன்ஸ்டாகிராம்ல, ஷேர் சாட்ல, OLXல, யூடியூப்ல எதில் போட்டாலும் ஆல்ரெடி இந்த நியூஸ் பாக்குறவங்க, இந்த மாதிரி போஸ்ட் லைக் பண்ணவங்களுக்கே தான் திரும்ப திரும்ப போகும். புது ஆட்களுக்கு போகாது. இப்ப நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க, ஒரு விதமான நியூஸ் பாக்குறீங்க, இல்ல ஒரு விதமான விஷயங்கள் நீங்க சோஃபாவை பத்தி சர்ச் பண்றீங்க, இல்ல டிவியை பத்தி சர்ச் பண்றீங்கன்னா, அந்த மாதிரி வீடியோஸ் யார் அதை பார்த்தாங்களோ அவங்களுக்கே தான் திரும்ப திரும்ப வரும். ஒரு பார்ட் டைம் ஒர்க்கை பத்தி பாக்குறாங்க, இல்ல பார்ட் டைம் போஸ்ட் லைக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கே தான் திரும்ப திரும்ப வேற யார் போஸ்ட் போட்டாலும் அவங்களுக்கே தான் போகும். இப்போ ஒரு பார்ட் டைம் ஒர்க், இப்போ ஒருத்தர் வந்து சோஃபாவை பத்தி வீடியோ பாக்குறாரு, டிவியை பத்தி ஒருத்தர் வீடியோ பாக்குறாரு. அவருக்கு வந்து இது வீடு பத்தியோ இல்ல வந்து என்ன சொல்றது, எக்ஸாம்பிளுக்கு வந்து அவருக்கு வந்து பாலிடிக்ஸ் சம்பந்தமான நியூஸ் அவருக்கு போகுமா? அவரோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லா புது டிவி என்ன வாங்கலாம், புதுசா மொபைல் என்ன வந்திருக்குன்னு பார்த்து தேடிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு வந்து அது ரிலேட்டடான நியூஸ் தான் யூடியூப்